பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இரு செக் வாயின் போ இரு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அந்த மஞ்சள் பையில செக் இது பாரு, எடுத்து கொடு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து. அதில் தான் கீச்சு வச்சிருக்கு, இதில் தான் கீச்சிருமா மேலே எழுதி வச்சிருப்பார். திருப்பு அதுக்கு அடுத்தது பார்த்து மச்சிக்கு கரெக்டா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஊர்கா குடும்பம் அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் இலுப்புகுணம் கிராமத்தில் வசித்து வருகின்ற தயவு திரு ஆர் குப்புசாமி வாசுகி தம்பதியரின் அன்பு மகன் வடிவேலு சென்னையில் வசித்து வருகின்றார். வடிவேலு நதியா வடிவேலு அருணி கிருத்திக்ராஜ் குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை கூழ் வழங்குகின்றார்கள். பிரதி மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக ரூபாய் 1000 வழங்கி வருகின்ற அன்பு தம்பி வடிவேலு நதியா வடிவேலு அருணி கிருத்திக்ராஜ் அவருடைய அன்பு குடும்பத்தார்களும் அண்ணன் குப்புசாமி வாசுகி தம்பதியரின் குடும்பத்தார்களும் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. எத்துக்குமா கூழ் ஊற்றி வச்சுக்கிறாங்க, வேடி பார்த்துக்கிறேன். என்ன அதுக்கு என்னங்குதா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் கலம்பூர் சமரச அன்பு அண்ணன் குப்புசாமி திருமதி வாசுகி குப்புசாமி தம்பதியரின் அன்பு மகன் வடிவேலு நதியா சென்னையில் பணி செய்து வருகின்றார். அவருடைய அன்பு பிள்ளைகள் அருணி கிருத்திக்ராஜ் குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை கூழ் வழங்குகின்றார்கள். பிரதி மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக ரூபாய் 1000 வழங்கி வருகின்ற கஞ்சி வேற சமாசாரம்னா இது வேற சமாசாரம். நிறைய 60 ரூபா ஒரு கிலோ கவுரு.
ஏறிக்கிறேன் உடம்பு சரியில்லாம பாண்டிச்சேரி போனோம். சோறு வேணாம் நம்ம பூ சாப்பிடணும் அப்படின்னு தேடு தர்றேன், எங்கேயுமே இல்லைண்ணா. கடைசியாக நம்ம இது போட்டோம், பிரிஞ்சி சாதம், அது எடுத்துன்னு போனோம். அதை எடுத்துன்னு போய் சாப்பிட்டோம். உணவு ஒரு தட்டு தான் இருக்கும். நம்மளும் ஒவ்வொரு தரகிறான் தேவராஜ் மலை ஒரு என்ன ஒன்றும் பவானி பவானி நாங்கள் பயணிக்கிறோம்ல ஒரு மூட்டை தான் வாங்குது, 2 மூட்டை வெளியே கொடுத்தாங்க, வச்சுட்டேன் நான். 2 மூட்டை பால்கார விட்டேன், எத்தனை மூட்டை அவங்க வச்சு கொடுத்துட்டாங்க. அதுவும் பச்சரிசி 4 பேர் சாப்பிட குடிக்கிறா போல ஒரு கண்மை குடிங்க. வெயில் கிடைக்கும்னா நான் 3 வேலையும் தான் குடிச்சு கிடக்குறேன், ஒரே சாப்பிடுறது இல்லை. தளமும் எனதிதய சததள தோன்ற நடுவோங்க சிவமே காந்தியை அளித்தென்னை அறியாத ஒரு சிறிய பருவத்தில் ஆண்ட பதியே பாசநெறி சொல்லாத நேசத்தமீஸ்வரம் படி வைக்க வல்ல பரமே ஆந்தியல்வதென்று மற்றியல்வதென்று வாழாகுவோ பெரிய சுகமே ஆனந்தமயமாகி அதுவும் கடந்தவை ஆகி நிறைகின்ற நிறைவே துங்கினி சிறியனை தாங்கிய எனது தூக்கம் தொலைத்த
நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றடும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரே என் உரிமை நாயகனே என்னோடு வனைந்து வனைந்து எத்துடும் நானாம் வம்பின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து உரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்லுவேன் ஒற்றவையில் சிற்றவையில் தருணம் இதுவே தருணம் இது கண்டீர் நம்மளே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி பொய்மொழி நாதே தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியதும் உற்ற துணை அன்பே மிகுந்த சுவைக்கருந்தே செங்கனியே மெய்ப்பயனே கைப்போலே தனிச்செல்வதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று உரைமின் பத்தியோடு பணிந்தே பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமேனோ பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமேனோ பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே குனிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே குனிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே சூரிய மூடி அனுபவமே சுத்த சித்தாந்தம் அதாய் சூரிய மூடி அனுபவமே சுத்த சித்தாந்தம் அதாய் கணிந்த நிலை பெரும் சுகமே சமரச சன்மார்க்க பக்தியவே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று பணிந்த நிலை பெரும் சுகமே சமரச சன்மார்க்க சத்தியவே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கணிந்துள்ள
அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமே கனிந்துளதே கனிந்து நினைந்து உழைத்திடும் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமே கண்டதெல்லாம் அலட்சியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே. மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக ரூபாய் 1000 வழங்கி வருகின்ற தெய்வநிறை வடிவேலு நதியா குடும்பத்தார்களும் அவருடைய உறவினர்களும் உடல்நலம் செல்வ வளம் மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பலர்க.